கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், அதாவது ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ், புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ், இது குறித்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சத்தியத்தை அறிந்து இன்னும் கத்தருக்குள்ளார வளர்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு கத்தருக்குள் வளர ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் வளர்ந்து முன்னேறுகின்ற புராட்டஸ்டன்ட் மக்களுக்குன்னு பதிவிடுகின்றதான ஒரு பதிவு. புராட்டஸ்டன்ட் மக்கள், திருச்சபை மக்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு போகக்கூடாது, அந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு, அந்த வழிபடுதல் நேரத்தில் போகக்கூடாது என்று சொல்லி அதிகமாய் வலியுறுத்துகின்ற ஒரு காரியங்களை சபைகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆர்த்தடாக்ஸ் சபைகளிலேயும் புராட்டஸ்டன்ட் சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள் இந்த மாதிரி காரியங்களை அதிகமாய் வலியுறுத்துவார்கள். இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை குறித்ததான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போனா வாட் இஸ் புராட்டஸ்டன்ட், வாட் இஸ் ரோமன் கேத்தலிக் என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புராட்டஸ்டன்ட் என்றால் என்ன, இதோடைய அர்த்தம், இதுக்கான என்ன அர்த்தம்னு பார்த்தா ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா எதிர்ப்பாளர்கள். புராட்டஸ்டன்ட் என்று சொன்னால் எதிர்ப்பாளர்கள், அதாவது வேதாகமம் உண்மையும் சத்தியமும் உள்ளது, அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்துவ நம்புவதால் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு உண்டாகுது. அனைத்து கிறிஸ்தவர்களும் நேரடியாகவே ஒரு தொடர்பை கடவுளிடம் வைத்து கொள்ளலாம். ஒரு நபர் நமக்கு நடுவில் வேண்டாம், எனக்காக நீ ஜெபம் பண்ணு, ஐயா எனக்காக நீ ஜெபம் பண்ணு, அம்மா எனக்காக நீ ஜெபம் பண்ணு, பிரதர் நீ எனக்காக ஜெபம் பண்ணுன்னு ஒரு நபர் வேண்டாம். நேரடியான ஒரு தொடர்பை கடவுளிடம் வைத்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறவர்கள் தான் புராட்டஸ்டன்ட். அதாவது Protestant, this means that a Protestant is someone who belongs to the branches of Christianity that separated from the Roman Catholic churches during the Reformation. மறு சீரமைப்பு அப்படின்ற ஒரு நாளில் ஒரு சீரமைப்பு உண்டு பண்ணணும்னு சொல்லி இந்த புராட்டஸ்டன்ட் உருவாக்குனது. சரி, இப்போ ரோமன் கேத்தலிக் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் அப்படின்னா இந்த சர்ச்சஸ் முதல் நூற்றாண்டிலேயே தொடங்கினது. இது யாரால் தொடங்கப்பட்டதுன்னா கிறிஸ்துவுக்கு பிறகு, அவர் பிறந்ததுக்கு பின்பு முதல் நூற்றாண்டிலே தொடங்கி சீஷர்கள், பேதுரு போன்ற சீஷர்கள் தான் இந்த ஆர்சி சபைகள் உருவாகுவதற்கு காரணமானார்கள். பேதுருக்கு பின்னாடி அவருடைய இல்லத்தில் வீனஸ், கிளமெண்ட் என்ற திருத்தந்தைகள் தேர்வு செய்து திருத்தந்தைகள் மூலமாகவே இந்த சபையின், கேத்தலிக் சபையின் பொறுப்பு திருத்தந்தை அவர்களையே சாரும். அவர் தான் இதுக்கு பொறுப்பானவராய் மாறிவிடுகிறார். 2ஆம் ஜான் பால், திருத்தந்தை பிரான்சிஸ், திருத்தந்தை சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கேத்தலிக் சபையின் பொறுப்பில் திருத்தந்தை என்பவர் இருக்கின்றார்கள். ஆதி திருச்சபையை பற்றி, ஏர்லி சர்ச் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப வேகமாக பரவிய ஒரு மதம் கிறிஸ்தவ மதம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் அதிகமான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து எனக்காக ஒருவர் சிலுவையிலே பலியாகினார் என்று சொல்லி, இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர். கிறிஸ்தவ மதம் மிக வேகமாக பரவிய ஒரு காரியம். இன்னொன்று சொன்னோம்னா அடி உத வாங்கிக்கணும், சிறைக்கு சென்றாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுன்னு பெயரை சொல்லக்கூடாது, ஆனால் நாங்கள் சொல்லுவோம். ஆரம்பத்திலிருந்தே அடி உதை சிறைவாசம் என்று சொல்லி இந்த மதம் அப்படியே இருந்தது. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா யாராலையும் அடக்க முடியலங்க. எத்தனை பேர் இதை அடக்க முயன்றோம், அத்தனை முயற்சிகளையும் தவிடு பொடியானது தான் இந்த கிறிஸ்தவம். ஏன்னா கிறிஸ்துவ உண்மையாலுமே அவர் தோன்றி ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கின்றார். ஸோ மூல முடுக்கில் இருக்கிற அரண்மனை, கோட்டைகள், பழங்குடியினர், சந்தைகளில், அநேக ஸ்தலங்களில் இருக்கிறவர்கள் எல்லாருமே என்ன ஆகிறார்கள், கிறிஸ்தவ மதத்தை தழுவி
கத்தோலிக்கனாகவோ இறையியலாளர்களாகவோ மாறுகின்றார்கள் 1ஆம் நூற்றாண்டில். இந்த 2ஆம் நூற்றாண்டு பார்த்தோம்னா இன்னும் வேகம் எடுத்தது. எல்லா இடங்களிலும் மிக எளிதாக கர்த்தருடைய நாமம் சென்றடைந்தது. அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ப்ரீஸ்ட் இருந்தார், அவர் பேர் கேத்லியன். இந்த ப்ரீஸ்ட்டு 2ஆம் நூற்றாண்டிலே ஒரு கால்குலேட்டை சொல்லுகின்றார். அவருடைய புத்தகத்தில் அதிவேகமாக வளர்ச்சி அடைந்த இந்த கிறிஸ்தவம் கிபி 250 2% இருந்த இந்த கிறிஸ்தவம் 2% கிபி 250, கிபி 300 10%, கிபி 350 56 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் எழும்பினார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர் சொல்கிறாரு, கோயில்களை மட்டும் நாங்கள் விற்று வைக்கின்றோம். எல்லா மூலை முடுக்குகள், அரண்மனைகள், கோட்டைகள், பழங்குடியினர் வாழ்ந்த இடங்கள், காடுகள், சந்தைகள், அநேக ஸ்தலங்கள் எல்லாத்துலேயும் இறையியலாளர் சொல்கிறாரு, எல்லாத்துலேயும் நாங்கள் கர்த்தரை தெரியப்படுத்தி விட்டோம், இதை மாத்திரம் விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறார். அதாவது இவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவமாய் மாறினது. அதே போல் நீங்கள் ஒரு காரியத்தை நன்கு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். அதாவது நீங்கள் கர்த்தரை அறியாத குடும்பத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு கத்தோலிக்க சபையில் அல்லாமல் வேறொரு ப்ராட்டஸ்டன்ட் அல்லது பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் அல்லது மெயின்லைன் சர்ச்சஸ் பாரம்பரியமாய் வெகு நாளாய் வெகு ஆண்டுகளாய் வரலாற்று பூர்வமாக இருக்கின்ற மெயின்லைன் சர்ச்சஸில் நீங்கள் ஒரு அங்கத்தினராய் சேர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது ப்ராட்டஸ்டன்ட் விசுவாசியாக திருச்சபை அங்கத்தினராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இன்னும் நீங்கள் தவறுகள் செய்ய முடியாமலோ அல்லது கர்த்தருக்குள் வளருவதற்கு தடை இருந்தால் அந்த தடையும் இதை முறியடிக்கவும் உங்களுக்கு இந்த விவரங்கள், இந்த காரியங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது கேத்தலிக் சபையினர் எதை நம்புகிறார்கள், அவர்களுடைய கோட்பாடு என்ன, அவர்களுடைய சட்டதிட்டங்கள் என்ன அல்லது திருவருட் சாதனம் என்ன, ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள், எதை நம்புகிறார்கள், அவர்களுடைய திருவரு சாதனம் அதாவது சாக்ரிமெண்ட்ஸ் என்பது என்ன, இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது கேத்தலிக் சர்ச்சில் திருத்தந்தை போப்பானவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு ஒரு தவறாக வரம் உண்டுன்னு மக்கள் அதிகமாய் நம்புவார்கள். நற்கருணை, கிறிஸ்துவின் சரீரம், ரத்தம் இதிலெல்லாம் கண்டிப்பாக பங்கடையணும்னு அவங்க வலியுறுத்துவாங்க. ஆனால் கூடவே மற்ற காரியங்கள், பாரம்பரியமான மற்ற மரபுகளையும் மற்ற காரியங்களையும் அதிகமாய் நம்புவார்கள். இதை நம்ம ஒன்றொன்னா பார்ப்போம். முதலாவது, புனிதர்களிடம் பிரார்த்தனை செய்வது. இவங்க புனிதர்கள் வாழ்வு இந்த பூமியிலே முடிகிறது கிடையாது. இந்த பூமியில் அவங்க செத்தாலும் மரணம் அவர்களை சந்தித்தாலும் விண்ணுலகிலே இவர்கள் தொடர்ந்து வாழ்வார்கள். அதனால் புனிதர்களிடம் நாம் இறை வேண்டுதல் செய்தால் பக்கத்திலே கர்த்தர் இருப்பார்ல, பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பார். அதனால் அப்படியே டக்குன்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நமக்காக பரிந்துரைப்பார்கள், ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ரோமன் கத்தோலிக் சர்ச்சஸ் ஜனங்கள் நம்புகிறார்கள். அதனால தான் புனிதர்கள், நிறைய புனிதர்கள் அங்கே அவர்கள் காலங்காலமாக தொட்டு காலமாக என்ன பண்ணுவாங்க, நிறைய புனிதர்களுடைய உருவங்கள், படங்கள், ஃபோட்டோஸ், சிலைகள் என்று சொல்லி நிறைய வைத்திருப்பார்கள். அவங்கக்கிட்ட வணங்கும் பொழுது அவர்கள் புனிதர்கள் இறைவனுக்கு அருகில் இருப்பதால் நமக்காக அவர்கள் பரிந்து பேசுவார்கள் என்று சொல்லி இவர்கள் நம்புவதால். அடுத்தது பார்த்தோம்னா திருவருட் சாதனம், அருள் அடையாளங்கள், சாக்ரமெண்ட்ஸ். இது 7 இருக்குது. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூசுதல். அதாவது நோயில் பூசுனா மறிக்கிற ஒரு பர்சனுக்கு போயிட்டு இந்த அருள் சாதனத்தை செய்வாங்க, இந்த அருள் அடையாளத்தை கொடுத்துட்டு வருவாங்க. சாக போகிற மனுஷனுக்கு நோயிலிருந்து ஒரு பூசுதல் பண்ணுற காரியங்கள். அதே போல் குருத்துவம், கடைசியாக திருமணம். இந்த அருள் அடையாளங்கள் எல்லாம் ஒரு விசுவாசிக்கு இருக்கணும்னு இந்த கேத்தலிக் கோட்பாட்டில் காணப்படுகிறது. இது இங்கிலீஷில் சாக்ரமெண்ட் சொல்லுவாங்க.
அதே பெண்டிகாஸ்டில் இந்த திருவரு சாதனங்கள் 7 இருக்காது, 2 தான் இருக்கும். ஸோ இந்த கேத்லிக் காரியங்களில் இந்த அருள் அடையாளங்கள் இந்த 7 காரியங்கள் காணப்படுகிறது. இன்னொன்று கேத்லிக்கோட காரியங்களில் கோட்பாடுகளில் பைபிள். இந்த பைபிளில் பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் 46 புஸ்தகமும் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகமும் இருக்கும். டோட்டல் 73 புஸ்தகங்கள் இதில் காணப்படும். இன்னும் கூட அதிகமாக இருந்தது. இதை அப்டேட் பண்ண நிறைய சேஞ்சஸ்கள் உண்டாகுது. இன்னும் கூட முன்ன பின்ன நிறைய காரியங்கள் காணப்படலாம். அடுத்து இவங்களுடைய கோட்பாடில் என்னன்னு பார்த்தோம்னா மீட்பின் வழி. விசுவாசம் மட்டும் போதாது, கூடவே எதையாவது செய்யணும். மாலை போடுவாங்க, மெழுகுவத்தி ஏற்றுவாங்க, காணிக்கை வித்தியாசமாலாம் செலுத்துவார்கள். செயல்லையும் கொண்டு வரணும். விசுவாசம் மட்டும் போதாது, செயல் இல்லாத விசுவாசம் செத்தது என்று இருக்கிறபடினாலே செயல் ரொம்ப முக்கியம் என்பதை இந்த ஆர்சி அவர்கள் நம்புகிறார்கள், இந்த சபை மக்கள் நம்புகிறார்கள். அடுத்தது பார்த்தோம்னா சிலை வழிபாடு, உருவ வழிபாடு கூடாது, சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு துவக்கத்திலேயே பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலேயே தேவன் அழகாக நம்மளுக்கு சொல்லி இருந்தோம் கூட, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அதில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகல யாதொரு விக்கிரத்தால் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அதுவும் இல்லாமல் நீ அதை சேவிக்கவும் வேண்டான்னு சொல்லிட்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், விசாரிப்பேன் என்று சொல்லுகின்றார். விசாரிக்கிறேன்றாரு. நீங்கள் இந்த மாதிரி என்னை எரிச்சல் மூட்டினீங்கன்னா நான் என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். இதுதான் ரொம்பவே பயமுறுத்துகிறதாய் காணப்படுகிறது. இப்படி எந்த உருவமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் இவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று சொன்னால் சிலை வழிபாட்டை விரும்புகிறார்கள். அதாவது பைபிளில் உள்ள புனிதர்களின் சிலைகள், இயேசுவின் பாடுகள் பற்றினதான சிலைகள், இறுதி ஆண்டவர் சிலை, சகாயமாதா சிலை, அந்தோனியா சிலை, அழியா உடல்கள், புனிதர் அழியா உடல்கள், இவையெல்லாம் என்ன பண்ணுது, எங்களுடைய மனசையெல்லாம் இயேசு பக்கமே திருப்புகிறது. எங்கள் இருதயத்தையெல்லாம் இயேசுவை நோக்கியே பார்க்க செய்கின்றது. இந்த புனித தன்மைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு கருவியாக, ஆயுதமாக புனிதர்கள் நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது அதன் மூலியமாக கர்த்தரை நோக்கி வருகின்றோம். அதனால் இது எங்களுக்கு ஒரு கருவியாக காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவோம், மரியாதை செலுத்துவோம் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இப்படியாக காணப்படுகிறது. ஆண்டவரை மட்டும்தான் ஆராதிக்கின்றோம், மற்றவர்கள் எல்லாம் நாங்கள் மரியாதை செலுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா, விவிலியமும் மரபும் எங்களுக்கு அவசியம் என்று சொல்லி கத்தோலிக்கம் சொல்லுகிறது. அதாவது விவிலியம்னா பைபிள், மரபு என்று சொன்னால் பாரம்பரியமான காரியங்களும் கூட எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை வலியுறுத்துகிறார்கள். அடுத்தது பார்த்தோம்னா மரியன்னை, தூய மரியன்னை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய மெயினான ஒரு காரியம், முதன்மையான ஒரு பட்டமே இவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய தாய். அதுதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற முதன்மையான பட்டமே. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் இவங்க கிட்ட கூப்பிட்டோம்னா கிறிஸ்தவர்களுக்கு இவர் உதவி செய்கிறார் என்றும், ஜபமாலை மூலமாக இவர்கிட்ட நம்ம உதவியை நாடலாம், கிறிஸ்துவை பற்றி நாம் இன்னும் அதிகமாக உண்மை நிலவரத்தை எல்லாம் புரிந்து கொள்ளணும்னா நம்ம மரியாள் கிட்ட செல்வது ரொம்பவே நம்புகிறார்கள். மரியன்னை மூலமாக இயேசுவிடம் அணுகலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஸோ மரியன்னை இவருடைய கோட்பாடுகளிலே மரியன்னை நம்புவதும் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. உத்தரிக்கும் ஸ்தலம், இதை பற்றி சொல்லணும்னா ஒரு மனுஷன் மரிச்சிடுறான். மரித்தவன் அடுத்த உலகத்தில் உள்ள ஒரு நிலை அல்லது ஒரு பிளேஸ், ஒரு இடம், ஒரு நிலைமை தான் இந்த ஸ்தலம், உத்தரிக்கும் ஸ்தலம். அதாவது மரிச்சிருப்பாங்க, பட் ஆனால் விடுதலை ஆக மாட்டாங்க. ஒரு தற்காலிகமான ஒரு தண்டனை அவர்களுக்கு கிடைக்குது. அவர்கள் பாவங்கள் ஒருவேளை மன்னிக்கப்படாமல் இருந்தால் அந்த பாவங்களுக்காக
விளக்க அறிக்கை செய்து அவங்க பாவங்களை மன்னிக்க செய்வது, இல்லைன்னா இவங்க பரலோகத்து போவதற்கு முன்பதாக பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் இந்த உத்தரிக்க ஸ்தலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. பட் ஆனால் இது வேதாகமத்தில் இல்லாத ஒன்று. இது எங்கே இருக்குன்னா நியூ கேத்லிக் என்சைக்ளோபீடியா, இதில் தான் இது காணப்படுகிறது. இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் பற்றி வேதாகமத்தில் இது கிடையாது. ஸோ வேதாகமத்தில் இல்லாத ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஸோ வேதாகமத்தில் யாரெல்லாம் இதை எழுதணும், யார் இதற்கு அதிகாரி, இந்த உள்ள வேதாகமத்துக்குள்ளே போடுறதுக்கு எந்த குழுவெல்லாம் இந்த வேதாகமத்தை பற்றி தெரியலாம், எழுதலாம், யாருக்கெல்லாம் அனுமதி உண்டு, இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் செப்டுவெஜின்ட் அப்படின்ற வீடியோவோட லிங்க் அமைச்சிருப்பேன். ஒரு சிறு தகவலாக நீங்கள் அதையும் கூட தெரிந்து கொள்ளலாம். அதாவது வேதாகமத்தை யாரெல்லாம் எழுதியிருப்பாங்க, யாரெல்லாம் இதற்கு உரிமை, யாரெல்லாம் இந்த வேதாகமத்தில் இது இருக்கணும் இது இருக்கக்கூடாதுன்னு அதிகாரப்பூர்வமாக எழுதியிருக்கிறவர்கள், சேர்த்திருப்பவர்கள், அந்த வேதாகமத்தை உருவாக்கியிருப்பவர்கள் யார், எந்த குழு, இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடியோவை, அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்புகிறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை பார்த்து அந்த வீடியோவையும் தெரிந்து அந்த தகவலையும் கூட நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த செப்டுவெஜின்ட் என்ற வார்த்தையை கேள்விப்படலை, நான் இதுதான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன் என்று சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எஸ் என்றும், இதுக்கு முன்னாடி நான் இதை தெரிஞ்சது இல்லை என்று சொன்னால் நோ என்றும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் இது நியூ கத்தோலிக்க என்சைக்ளோபீடியாவில் இருக்குது. ஸோ இதன் மூலியமாக இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் மரித்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜபம், பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நடுவே இடையே ஒரு ஸ்தலம். அதாவது பாரம்பரியமான இந்த பாரம்பரியத்தை தழுவியே தான் இது இருக்குதே தவிர வேதத்தை தழுவி கிடையாது. வேதத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இது எந்த தழுவி இருக்குதுன்னா பாரம்பரியத்தின் மீதே தழுவி இருக்கு. அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், அதற்கு ஒரு யூகத்தை சொல்லுவார்கள். இது எல்லாமே ஒருவன் பாவம் செய்கின்ற ஒரு ஆத்துமா, அதாவது யாக்கோப்பு 5:20 கத்தோலிக்க பைபிள், யாகப்பர் கத்தோலிக்க பைபிளில் தவறின வழியினின்று பாவியை மனம் திரும்ப செய்தவன் அவனுடைய ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவான். இது இதில் சொல்லப்பட்டிருக்கிற மரணம் சரீர பிரகார மரணம் இல்லை, ஆத்துமாவை மரணத்தினின்று. அப்போனா ஆத்துமா மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் இவர்கள் கொடுத்து உள்ள கோட்பாடுகள், இவர்கள் கொடுத்து உள்ள ஆதாரங்களான வசனங்களை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது கடைசியாக இதை ஒத்துக்கொண்டார்கள். சின்னதான வேதாகம ஆதாரங்கள் கொடுத்தார்கள். அதாவது 2 மக்கபியர் 12ஆம் அதிகாரம் 39-45 வசனம் வரைக்கும், மத்தேயு 12:32, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-15 வசனங்கள், இதையெல்லாம் குறித்து கத்தோலிக்க எழுத்தாளர்கள் இந்த வசனங்களை எல்லாம் ஆதாரமாக கொடுத்த பொழுது அதை எழுத்தாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். இப்படி ஆராய்ச்சி செய்த பின்பு நியூ கேத்லிக் என்சைக்ளோபீடியா என்ன பண்ணாங்க, ஒத்துக்கிட்டாங்க. பைபிளில் இல்லாத ஒன்று உத்தரிக்கும் ஸ்தலம் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இது இந்த என்சைக்ளோபீடியா ஒப்புக்கொள்கிறது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடைசி பகுத்தாராய்ச்சியில் இந்த கத்தோலிக்க உத்தரிக்கும் ஸ்தலம் கோட்பாடு பரிசுத்த வேதத்தில் இல்லை, பாரம்பரியத்தின் மீதே இது ஆதாரமாக கொண்டுள்ளது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். கேத்தலிக் திருச்சபையினர் புனிதர்களுடைய பிரார்த்தனை, திருவருட்சாதனம், போப்பை தான் அவர்கள் தவறாக வரமுண்டு என்று நம்புவது, அதன் பிறகு பைபிள், அதன் பிறகு மீட்பின் வழியை பார்த்தோம், சிலை வழிபாடை பார்த்தோம், மரியன்னை அவர்களை குறித்த பார்த்தோம். அதன் பிறகு கடைசியாக உத்தரிக்கும் ஸ்தலம், இதை குறித்தெல்லாம் இந்த கேத்தலிக் சபையினருடைய கோட்பாடுகளை பார்த்தோம்.
இப்போ வாங்க புராட்டஸ்டன்ட் கோட்பாடுகளை பார்க்கலாம். புராட்டஸ்டன்ட் திருச்சபை மக்கள் போப்போட எந்த கோட்பாடையும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. 1517 அதாவது 15ஆம் நூற்றாண்டுல 17ஆம் வருஷம் இந்த புராட்டஸ்டன்ட் சபை மக்கள் உருவாகிறார்கள். 16ஆம் நூற்றாண்டுலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், உருவாகிறார்கள். என்னன்னா, சபையில் நிறுவி வந்த தவறான பழக்க வழக்கங்கள் இதற்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்கள். புராட்டஸ்டன்ட்னாலே எதிர்ப்பவர்கள் தான், எதிர்ப்பாளர்கள் தான் அர்த்தம். ஒரு ரீஃபார்மேஷன் நடக்குது, அதில் மறுசீர் அமைப்பு சபைக்குள்ளாக உண்டாகிறது. சபை மக்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபையில் இதெல்லாம் தவறு நடக்கிறதுன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கல. இதையெல்லாம் இல்லாததெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கல. அப்படின்னா நாங்களாம் பிரிஞ்சு போகிறோம், நாங்கள் தனியாக போய் நாங்கள் சர்ச்சை நடத்திக்கிறோன்னு சொல்லி ஒரு கூட்டத்தினர் பிரிந்து வந்தார்கள். அவர்கள் தான் புராட்டஸ்டன்ட். அதாவது பழக்க வழக்கங்கள் தவறான காரியங்களை குறித்து சுட்டி காட்டினது. பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு பதிலாக ஒரு சீட்டை விலைக்கு வாங்கி, அந்த சீட்டை நீங்கள் விலைக்கு வாங்கி அதை பயன்படுத்தினாலே உன் பாவம் கழுவப்பட்டது என்ற ஒரு தவறான கோட்பாடு. ஸோ இதையெல்லாம் மார்ட்டின் லூத்தர் அவருக்கு மிகுந்த வருத்தத்தையும் மனவேதனையும் கொண்டு வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், மார்ட்டின் லூத்தர் அவரால் 16ஆம் நூற்றாண்டில் இந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவாகிறது. இவர் ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது வேதாகமமும் உண்மையும் சத்தியமும் அதிகாரமும் கொண்டுள்ளது. கிறிஸ்துவ நம்புவதால் மனு குலத்திற்கு ரட்சிப்பு. அதாவது ஏதேனும் ஒன்றை நாம் சிலைகளுக்கு செய்வதனால் அல்ல, கிறிஸ்துவை நம்புவதினால மட்டும் ரட்சிப்பு. அனைத்து கிறிஸ்தவர்களும் யாரோ ஒரு புனிதரை கொண்டோ யாரோ ஒரு மரியன்னையை கொண்டோ இறைவனிடம் சேர வேண்டாம், நேரடியாகவே கடவுளிடம் நாம் தொடர்பு கொள்ளலாம் என்பதை அதிகமாக இவர்கள் நம்பினார்கள். அதே போல போப் அவர் சொல்லுகின்ற எந்த காரியத்தையும் புராட்டஸ்டன்ட் மக்கள் ஏற்பதில்லை. அவர்கள் அதை நம்புவதும் இல்லை. கிறிஸ்து மட்டும்தான் தலைவர், அவரின் புத்தகம் தான் மட்டுமே என்னை நடத்துகிறது என்று சொல்லி நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். நற்கருணை. அதன் பிறகு ஏன் புனிதர்களிடம் ஜெபிக்க வேண்டும், மரியன்னையிடம் ஏன் ஜெபிக்க வேண்டும், நேரடியாகவே நாம் ஜெபிக்கலாமே என்று சொல்லி புராட்டஸ்டன்ட் மக்கள் கருதுகின்றார்கள். கத்தோலிக்க திருவருட்சாதங்கள் 7ன்னு பார்த்தோம். ஆனால் புராட்டஸ்டன்ட் மக்களுடைய சாக்ரமெண்ட்ஸ், அதாவது திருவருட்சாதனம் சாக்ரமெண்ட்ஸ், தமிழில் சாக்ருமந்தை, இது எத்தனைனா 2 ஞானஸ்தானம், திருவிருந்து. இதை மட்டுமே இவர்கள் நம்புகிறார்கள். அதே போல் மீட்பின் வழி. புராட்டஸ்டன்ட் மக்கள் இயேசுவையே ஆண்டவர் என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு நீ நாவினால் அறிக்கையிட்டால் உனக்கு விசுவாசம் வரும், உனக்கு மீட்பு வரும். இங்கே கேத்தலிக்ல மீட்புக்கு சிலை வழிபாடு மற்ற பல காரியங்களை பார்த்தோம், சாக்கிரமந்தைகளை பார்த்தோம். ஆனால் அங்கே புராட்டஸ்டன்ட்ல எந்த விதமான சிலை வழிபாடும் கூடாது என்று வேதத்திலே தெளிவாக உள்ளதால் சிலை வழிபாட்டை இவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள். அது இயேசுவோட சிலையே இருந்தால் கூட, பைபிளுடைய சிலையே இருந்தால் கூட அதை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள். ஸோ இங்கே மீட்பின் வழி எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் விசுவாசத்தினாலேயும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதினாலேயும் மட்டுமே உண்டாக்கப்படுகிறது. அடுத்தது பைபிளும் மரபும், விவிலியமும் மரபும் வேணும்னு கேத்தலிக் நம்புகிறார்கள். ஆனால் புராட்டஸ்டன்ட் மக்கள் மரபு எங்களுக்கு அவசியம் இல்லை, விவிலியம் மட்டும் எங்களுக்கு போதும். இல்லைன்னா பவுல் ஃபேமிலி என்னாச்சு, பவுல் என்ன ஆனார், சீஷர்கள் 12 பேரை என்ன ஆனார்கள், இதை குறிச்செல்லாம் அவங்க வழியாக பாரம்பரியமாக வந்து அப்படியே கடைபிடிக்கணும். அது இல்லை, எங்களுக்கு விவிலியம் மட்டும் போதும், பைபிள் மட்டும் போதும் என்று சொல்லி நம்புகிறார்கள். அடுத்து புராட்டஸ்டன்ட் மக்கள் நம்புவது ஹெவன் அண்ட் ஹெல், பரலோகம் நரகம் என்று உண்டு என்று இவர்கள் நம்புகிறார்கள். அது மட்டும் இல்லை, மரித்த ஒரு மனிதன் ரெஸ்ட் இன் பீஸ், அவன் பரதேசில் இலைப்பாரி கொண்டிருக்கிறான், கர்த்தர் வரும்பொழுது அவன் எழுப்பப்படுவான் என்றும் அவர்கள் நம்பிக்கையாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நம்புகிறேன். இதை குறித்ததான இன்னும் விவரங்கள், இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் என்றால் உங்களுடைய கேள்விகளை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க.
கண்டிப்பாக இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும், நீங்கள் கேத்லிக்கில் இருந்தாலும் சரி, ப்ராட்டஸ்டண்ட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இது ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் திரும்பியும் போய் கேத்லிக் வழிபாடுகளிலே விழக்கூடாது, அங்கேருந்து தான் பிரிந்து வந்தோம், திரும்பியும் போய் அதில் விழக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் ஒரு பதிவாக இந்த போஸ்ட் காணப்படுகிறது. ஸோ கர்த்தருக்குள் வந்த ஒரு மனிதர், கர்த்தருக்குள் ரட்சிப்பின் பாதையில், மீட்பின் பாதையில், விசுவாச பாதையில் வந்த ஒருவர் திரும்பியுமாக ஒரு சிலை வழிபாட்டிற்குள்ளாகவோ அல்லது தவறான கோட்பாடுகளுக்குள்ளாகவோ நம்பி போகக்கூடாதபடிக்கு நம்ம ஆத்துமாவையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆனால் அதிலேயே இருக்கிறவர்கள் அந்த பங்கில் இருப்பார்கள், அந்த அன்பியத்தில் இருப்பார்கள். அவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்கள் அதை வழிபடுவார்கள், அவர்கள் அதை நம்புகிறார்கள், அதை அவர்கள் வழிபடுவார்கள். ஆனால் ப்ராட்டஸ்டண்ட்டில் இருக்கிறவர்கள், நான் சுற்றி பார்க்க போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் அங்கே அந்த வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுவதை தவிர்க்க வேண்டும். ஆம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அந்த வேதம் உங்களை போதிக்கும். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க, ஏன்னா நான் அடிக்கடி இந்த கோயில்களுக்கு போவேன், இந்த சபைகளுக்கு நான் போவேன், அடிக்கடி போவேன், ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு நல்லா தெரியுது, ஆனாலும் நான் போகிறேன் அப்படி என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவரும் சத்தியமும் தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார், அவர் உங்களுக்கு போதிப்பார். அப்போ நீங்கள் ரொம்ப எளிதாக உங்களுடைய அழகான வழியில், நீங்கள் ரட்சிப்பின் வழியில், ஆவிக்குரிய வழியில் நீங்கள் நடந்து போக முடியும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் சமாதானத்துக்கு நேராய் நடத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு பின்தொடரும்படிக்கு செய்வாராக. God bless each and everyone. Shalom.